தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று கண்களின் வழியே அன்பை காட்டு தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு வாழும் வாழ்க்கை வேதமாகும் வானம் பூமி வசப்படுமே உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ பாபம் பார்த்தால் நியாயமில்லை பூவும் உள்ளாக மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க இப்போ ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. எப்ப பத்திரத்தை நீங்க திருடி வச்சீங்களோ இனிமே நீங்க இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுன்னு ஐயா முடிவு பண்ணிட்டாரு. அதனால இன்னும் 48 மணி நேரத்துல வேற வீட பாத்துருங்க. இல்லன்னா வீட்டு சாமான் சட்டெல்லாம் வெளியே தூக்கி போட்டுருவோம். இது எச்சரிக்கை இல்ல, அருள் வாக்கு. புரியுதா? டேய் கிளம்புடா. யோ தள்ளியா. Ding
பாய் தேவி. என்ன தேவி, என்ன எல்லாம் அப்படி பாக்குறீங்க? நான் தான் அப்பவே சொன்னேன்ல திரும்ப வருவேன்னு. அப்புறம் என்ன? நல்லா இருக்கீங்களா மாமா? தேவி, நீ எப்படி இருக்க? திரும்ப திரும்ப வந்து ஏன்டா எங்களை தொல்லை பண்ற? பூவை தேடி தானே வண்டு வரும். அதுக்காக பூ கோச்சுக்கிட்டா எப்படி? மரியாதையை வெளியே போயா. நீ மனுஷன் தானே, எப்படி வெக்கம் இல்லாம மறுபடியும் வந்து நிக்கிற? இந்த வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா மனசு பூரா ஒரே ஆசை. மனசாலையும் உடம்பாலையும் தொட்ட பொண்ணு இந்த வீட்டுல இருக்காளே, அவளை போய் பாடுற மனசு பூரா ஒரே ஆசை. கேவலமான வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இங்க நின்னுட்டு இருக்காத. மரியாதையா வெளியில போறியா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணட்டா? என்ன போலீஸ் குளிச்சுட்டு பூச்சாண்டி காட்டுற? எந்த இன்ஸ்பெக்டருக்கு பேசணும், எந்த ஸ்டேஷனுக்கு பேசணும்? நான் போன் பண்றேன். பேசுறியா பேசுறியா? வெளியே போடா. இவ்வளோ போடா. பெரிய மாவீரன் அப்படி பொண்ணை காப்பாத்த ஓடி வராரு. உன் பொண்ணை கடிச்சு திங்க போறேன். போயா உள்ள. இத பாரு தேவி, வீணா கிட்ட முரண்டு பிடிக்காத. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியலம்மா, அதனாலதான் வந்திருக்கேன். ஏதோ விளையாட்டு கொண்ட வெறுப்பேத்தவோ இல்ல பழி வாங்கணுன்றதுக்காகவும் நாங்க வரல. உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணுன்ற ஆசையில தான் அங்க வந்திருக்கேன். வாய் மூடு. கேட்கவே கேவலமா இருக்கு. இத பாரு தேவி, உன்னோட கோபத்தை நான் மதிக்கிறேன். ஏன்னா என்னாலதான் உன் வாழ்க்கை கெட்டு போச்சு. உன் புருஷன் உன்னை விட்டு ஓடி போனான். நீ வெளியில தலை காட்ட முடியாம கஷ்டப்படுற. இதெல்லாம் சரி பண்ணலான்னு தோணுச்சு. அதனாலதான் உன்னை தேடி வந்திருக்கேன். அத்தை, நீங்களும் என்ன மன்னிக்கணும். மாமா, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. என்னது, என்ன உங்க அப்பா அப்படி பாக்குறாரு? என்ன மாமா, இப்படி உரிமையோட உறவு முறையை சொல்ற உரிமை எனக்கு இல்லையா? தேவி, நீ நானும் குடும்பம் நடத்துனதெல்லாம் உண்மைதானே? அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி தானே? அப்புறம் ஏன் மாமான்னு கூப்பிட்டா உங்க அப்பா அப்படி பாக்குறாரு? ஐயோ கடவுளே, நீ இப்படி பேசுறத கேட்கும் போது என் மேல கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோ. இத பாரு தேவி, எனக்கு உன் மேல எல்லா உரிமையும் இருக்கு. அதே சமயம் உன் கண்ணீரை துடைக்க வேண்டிய கடமையும் என்னோட தான். நீ எனக்கு சொந்தமானவ தேவி. உன்னை முறையா சொந்தமாக்கிக்கணும் ஆசைப்படுறேன். ஆமா தே, நானே தேவிய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். தேவி, நல்லா யோசிச்சு சொல்லு. நீ எனக்கு பொண்டாட்டியா வந்தாதான் அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அப்பதான் அந்த ஊர் உலகம் ஒன்ன கௌரவமா பாக்கும். நீ முதல்ல வெளில போ. போறேன். நல்லா யோசிச்சு முடிவை சொல்லு. நான் அது வரைக்கும் காத்துக்கிட்டே இருப்பேன். அத்தை, நீங்களும் யோசிச்சு சொல்லுங்க. இனிமே 1000க்கும் 2000க்கும் தேவி வேலைக்கு போகணுன்ற அவசியமே இல்லை. நீங்களும் அப்படி ஒரு டப்பா வீட்டுல கஷ்டப்படணுன்ற அவசியமே இல்லை. நீங்க மட்டும் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டா, உங்க பொண்ணு மட்டும் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டா உங்க வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிடும். அப்புறம் தேவி எங்க எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு ஓனர் ஆயிடுவா. வேற கேம் ஆடலாம். எதுக்கு நீ பார்த்து தம்பி அடிக்கிற? வேணாமா, வேற கேம் ஆடலாம். சும்மா அடிக்காத, விடுறீ. வேண்டாண்டி, விட்டு தொலை.
போய் தொலையட்டும். விடு. போடா. இனி இந்த பக்கம் வந்தாருன்னு. போடா. அடிச்சு கொன்னுடுவேன். விடுமா அந்த பொறுக்கிய. அவன் போய் தொலைறான். ஆமா, நீ நல்லா உங்க வீட்டு பெட்ல குப்புற படுத்து யோசிச்சு பாரு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சரியா இருக்கும். நீ இப்படி அடிக்கிற எனக்கு கோவமே வராது. புளிய முறத்தால தானே அடிச்சு விரட்டுவாங்க. நீ நல்லா யோசிச்சு பாரு. பாய். போடா. என்ன சார் நீங்க இந்த பக்கம்? ஓ, விமல் தம்பியா? தம்பி, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இருக்கு. என்ன அங்கிள் நீங்க பெரிய ஒருத்தல பேசுறீங்க? என்ன தம்பி பண்றது, உள்ளதை தானே சொல்றேன். ஆமா தம்பி, உன் ஃப்ரெண்டு யாரோ பணக்காரன் இருக்கிறதா சொன்னியே, அதான் அவருக்கு கூட 2 கோடியில வீடு வாங்கணும்னு என்கிட்ட சொன்னீங்களே, அவர் வந்துட்டாராப்பா? ஏன் சார்? எனக்கு பணம் ரொம்ப தேவைப்படுதுப்பா. அந்த டீல் முடிச்சா எனக்கு 2-3 லட்சம் கிடைக்கும். அதான். ஐயோ சார், இப்ப என் ஃப்ரெண்டு உயிரோடவே இல்ல. ஐயோ, என்னப்பா சொல்ற? ஆமா சார், பாவம் உங்க கெட்ட நேரம் போல இருக்கு. அவன் வச்சிருந்த கப்பல் முழுகிடுச்சு. அந்த அதிர்ச்சியில அவனும் போய் சேர்ந்துட்டான். ஆமா, இப்ப உங்களுக்கு பணத்துக்குன்னு அப்படி அவசரம்? எனக்கு வாடகைக்கு ஒரு வீடு பார்க்கணும்பா. ஏன் சார் சொந்த வீட்டுல இருக்காம வாடகை வீட்டுக்கு போனோம்? உனக்கு தான் தெரியுமேப்பா, என்னுடைய அருமை பிள்ளை அவன் மாமனாரோட சேர்ந்துக்கிட்டு என்ன வீட்டை காலி பண்ண சொல்லி ஒத்த கால நிக்கிறான். சார், உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். எல்லாம் என் தலையெடுத்துப்பா. இப்போதைக்கு அட்வான்ஸ் கொடுத்து வீடு எடுக்கணும்னா பணம் தேவைப்பா. அதான் ஓடி ஆடி பணத்தை தேடிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வீடு எடுத்து கொடுத்தேன், இப்போ எனக்கே வீடு இல்லை. கவலைப்படாதீங்க சார், என்னால முடிஞ்சது நான் செய்யறேன். ரொம்ப நன்றிப்பா. சார், முதல்ல நீங்க தங்கறதுக்கு வீடு ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் வந்து பாக்குறேன். எனக்கு உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது சார். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் செய்யறேன். இப்பதான்ப்பா உயிர் வந்த மாதிரி இருக்கு. தம்பி, உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன்ப்பா. கண்டிப்பா சார், நீங்க கவலைப்படாம போங்க, நான் பாத்துக்கிறேன். நன்றிப்பா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவான். இவன மாதிரி கேவலமான ஜென்மலாம் ஏன் பூமியில பிறந்து தொலைஞ்சதோ. அவனை அந்த ஆண்டவன் சும்மா விட மாட்டாமா. அவன் எல்லாம் பணத்து முறையில் ஆடுறான். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. அவனை கொலை பண்ணாம துரத்தி விட்டது தப்புப்பா. குத்தி கொண்டு இருக்கணும். அவனை கொலை பண்ணிட்டு நீ ஜெயிலுக்கு போறியா? பரவாயில்ல, இப்படி பயந்து பயந்து வாழறதுக்கு ஜெயிலே பெட்டர். உலகத்துல எவ்வளவு பேர் என்னென்னமோ தப்பு பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நீ என்னடி பெருசா தப்பு பண்ணிட்ட? தப்பு பண்ணது அந்த மோகன். அந்த தப்பை சரி பண்ணிக்க அவனே நம்ம வீட்டை தேடி வந்திருக்கான். எப்படி பார்த்தாலும் நம்ம தேவியோட வாழ்க்கை சீர்கெட்டு போனதுக்கு அந்த மோகன் தானே காரணம்.
அதுக்கு என்னடி சொல்ல வர்ற? அந்த ஆள் தான் மனசு மாதிரி தேவியை கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்றானே. அம்மா 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 ஏண்டி இப்படி கத்துற? அந்த தம்பி பேசிட்டு போனதுல இருந்து நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடி பேசுற? உனக்கு மூளைகில பெசிக்கி போச்சா? அவன் தான் தரங்கட்டு போனவன், அவன் தான் நாகரிகமே இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறான்னா அதை கேட்டு நீயும் இப்படி பேசுறதா? பேசுறதுல என்னங்க தப்பு? அந்த மோகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருப்பா. இல்லன்னா காலம் பூரா கண்ணீரும் கம்பளையுமா தான் இருக்கணும். அம்மா இதுக்கு பேசாம கொஞ்சம் விஷத்தை கொடுத்து என்ன கொன்னுடு. நீ வாழ வேண்டிய பொண்ணு, நீ ஏண்டி சாகணும்? ஆமாண்டி, அந்த மோகனை கட்டிக்கிட்டு மானம் கட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு பேசாம இவ சாகலாம். சரின்னுட்டு வீட்டுல விட்டதை பார்த்து உக்காந்துருந்தா மட்டும் மானங்கட்ட வாழ்க்கை இல்லையா? அம்மா ஏமா இப்படி என்ன சித்திரவதை பண்ற? அந்த மோகன் ஒரு மிருகம். அவன் தான் மனசாட்சியிடாம அப்படி பேசிட்டு போறான்னா நீயும் ஏமா என்ன இப்படி பேசுற? நீ தானே என்ன பெத்த பொண்ணை பத்தி இப்படி பேசுறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வருது? இப்ப என்னடி தப்பா பேசிட்ட? நீ மட்டும் என்கிட்ட உண்மையா நடந்துக்கிட்டியா? உன்னை அந்த மோகன் கெடுத்த அன்னைக்கு எங்ககிட்ட வந்து சொன்னியா? இல்ல தப்பு பண்ணிட்டமே தற்கொலை பண்ணி செத்து தொலைஞ்சியா? இல்லையே, கமுக்கமா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டல. நிறுத்தி, ஏண்டி வார்த்தையால என் பொண்ணை கொல்ற? அவளுக்கு இப்ப இருக்கிற நிலைமையை புரிய வைக்கிறேன். தாலி கட்டின கையோட சாக துணிஞ்சால, அப்போ எல்லார் முன்னாலையும் மண்டபத்துல கூனி குறுகி நாம தானுங்க தலை குனிஞ்சு நின்னோம். ஒருத்தங்கிட்ட தாலி கட்டிக்கிறதுக்கு முன்னாலேயே இவ கெட்டு போனவன் சொல்லிருக்கலாம்ல. இவ கழுத்துல தாலி ஏறின அடுத்த நிமிஷமே தற்கொலை டிராமா ஆடி இவ மானமும் போச்சு, நம்ம மானமும் இல்ல போச்சு. அது மட்டுமா, இவ கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்கு அந்த பையனோட குடும்பமும் சேர்ந்துல தலை குனிஞ்சு நின்னாங்க. சரி, இப்ப பழைய கதை பேசி என்ன நடக்க போகுது? இனிமே நடக்க போறத பேசுவோம். மோகனை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு ஒண்ணும் தப்பா தெரியலைங்க. என்ன கேட்டா அதுதான் சரின்னு சொல்வேன். இவ கழுத்துல தாலி கட்டினவன் கட்டின தாலி அறுத்து எடுத்துக்கிட்டு போயிட்டான். இனிமே இவ என்ன செய்ய போறா? இப்படியே அழுதுகிட்டு நம்மளையும் அழ வைக்க போறாளா? என்னால வெளியில தலை காட்ட முடியலைங்க. யாரு பார்த்தாலும் உன் பொண்ணு இனிமே என்ன பண்ண போறா, எப்படி வாழ போறான்னு என்ன பார்த்து கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியலைங்க. இவளோட வாழ்க்கையை கெடுத்த மோகனுக்கு இவள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா வெளியில கொஞ்சம் கௌரவமாவது இருக்கும்ல. நான் சொல்றத சொல்லிட்டேன். இனிமே அப்பனும் பொண்ணும் தான் ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். அம்மா, என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. அப்படி நீயும் அந்த மோகனை என்ன கட்டாயப்படுத்துறீங்கன்னு வைங்க, உன்னை கொண்டுட்டு நானும் செத்துருவேன். இப்ப எதுக்கு எல்லாரும் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அதான் நாங்க வந்துட்டோம்ல சார். கவலைப்படாம எல்லாரும் ரிலாக்ஸா இருங்க. யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. இருந்தாலும் பயமா தான் சார் இருக்கா. இனியோட சிவா கொடுத்த கெடு முடியுதில்ல. ஏற்கனவே அவன் எல்லார் மேலயும் கோவமா இருக்கான். அவன் சொன்ன மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்ணி எங்க எல்லாரையும் விரட்டி விட்டுருவானோன்னு பயமா இருக்கு சார். நந்தினி, நீங்க அனாவசியமா கவலைப்படுறீங்க. அவனால எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் சும்மா வாய்ப்பச்சு தான் சார். இங்க பாருங்க நந்தினி, குறைக்கிற நாய் எப்பவுமே கடிக்காது. சபாஷ் மாமா சபாஷ். என்ன தில் இருந்தா என் வீட்டுல நடுகால நின்னுகிட்டு ஏன் அக்கா தங்கச்சி கூடவே கடலை போட்டுக்கிட்டு என்ன பத்தியே கமெண்ட் அடிப்ப. கில்லாடிடா மாமா நீ. டென்ஷன் ஆகாத மாமா. எப்ப நீ அக்காவுக்கு இவ்ளோ க்ளோஸ் ஆகி கிட்டத்தட்ட மாப்பிள்ள ரேஞ்சுக்கு வந்துட்டியோ அப்பவே நீ எனக்கு மாமா தானே. என்ன மாமா? அசிங்கமா பேசாதடா. வாடி என் ஜான்சி ராணி.
இந்த மாதிரி ஒரு வாட்ட சட்டமான பையன் வீட்ல இருந்தா கொரோனா வசதி சவுண்ட் விட தோணுதோ? ஏதோ அன்னைக்கு என் மேல தைரியமா கை வச்சிட்டதால எப்பவுமே அவனே ஜெயிச்சிட்டு இருப்பான்னு கனவு காணாத. அதே மாதிரி அன்னைக்கு நான் அடி வாங்கினதுனால குனிஞ்சு குனிஞ்சு குட்டு வாங்குவேன்னு நினைச்சுக்காத. இன்னைக்கு ஃபுல் சப்போர்ட்டோட தான் வந்திருக்கேன். 2ல 1 தெரியாம இந்த வீட்டை விட்டு நான் கிளம்புறதா இல்ல. அண்ணா வாங்கண்ணா. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.